இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. இந்த லேடி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட பையன் போனை எடுத்துட்டு வந்து அவங்களுடைய கண்ணை திறந்து போனை அன்லாக் பண்றான். பண்ணிட்டு தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்றான். அவரு கால் அட்டென்ட் பண்ணன உடனே இவன் அவங்க அம்மா பக்கத்துல போனை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்போ இந்த லேடி எந்திரிச்சு, இங்க என்னடா பண்ற, எதுக்காக என்னுடைய ரூமுக்கு வந்தேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன், எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றான். இது எல்லாத்தையும் இந்த பையனுடைய அப்பா போன்ல கேட்டுக்கிட்டே இருக்காரு. உடனே இந்த லேடி, பசிக்குதுன்னா பிரிட்ஜ்ல இருக்கிறத போய் எடுத்து சாப்பிடு, என்ன எதுக்காக வந்து தொந்தரவு பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த பையன், அம்மா நம்ம வீட்டுக்கு இன்னொருத்தர் வராருல்ல, அவர் கூட பேசிக்கிட்டு தானே நீ எனக்கு சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிற, ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு புதுசா சமைச்சு கொடுங்கள்னு கேக்குறான். உடனே அந்த லேடி, வயசுக்கு தகுந்த பேச்சாடா பேசுற, ஒழுங்கு மரியாதையா பிரிட்ஜ்ல இருக்கிறது போய் எடுத்து சாப்பிடுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த லேடியோட பாய் பிரண்டு அங்க வந்து இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த லேடி, இவன் வந்து என்னுடைய பெர்மிஷன் இல்லாமயே என்னுடைய ரூமுக்கு வந்திருக்கான், வந்தது மட்டும் இல்லாமல் அதிகப்படியா பேசுறான்னு சொல்றாங்க. உடனே இந்த பையன், அம்மா நீங்க பண்றது சரியில்லை, நீங்க அப்பாவுக்கு துரோகம் பண்றீங்க, அப்பா ரொம்ப நல்லவரு, நீங்க பண்ற எல்லாத்தையும் நான் அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்கிறான். உடனே இந்த லேடி அந்த பையனுடைய கையை பிடிச்சு, நீ அப்பா கிட்ட மட்டும் சொன்னா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன், ஒழுங்கா மரியாதையா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி அவனை அங்க இருந்து துரத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய பாய் பிரண்டு கிட்ட, ஏன் நீ இவ்வளவு லேட்டா வந்தன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, வர வழியில நிறைய டிராபிக் இருந்துச்சு, அதனாலதான் லேட்டா வந்தேன்னு சொல்றாரு. உடனே இந்த லேடி, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவாருன்னு சொல்லி பயப்படுகிறார். உடனே இந்த ஆளு, அப்படி நடந்தால் நடந்துட்டு போகட்டும், நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் கடைசி காலம் வரைக்கும் சேர்ந்து வாழலாம்னு சொல்றான். இது எல்லாத்தையும் போன்ல கேட்டுக்கிட்டு இருந்த இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாரு. வந்து தூங்கினது போதும், ரெண்டு பேரும் எந்திரிங்கன்னு சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு இவர் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. உடனே இவரு தன்னுடைய பொண்டாட்டி கிட்ட, இவன் யாருன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த லேடி, இவரு என்னுடைய ஃப்ரெண்டு, என்ன பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்து இருக்காருன்னு போய் சொல்றாரு. உடனே இவரு, ஃப்ரெண்டு தான் உன்னுடைய பெட்ல உன் கூட படுத்து தூங்குவாரான்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த பொண்ணு, இவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான், தெரியாம வந்து இங்க படுத்து தூங்கிட்டாரு, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு இவரு, நீ சொல்றது பச்சை குழந்தை கூட நம்பாது, எதுக்கு இப்படி போய் சொல்ற, உன்ன மாதிரி பெண்களால் தான் நிறைய டைவர்ஸ் இந்த நாட்டுல நடக்குது, இப்பயாவது உன்னுடைய உண்மை முகம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது, அது வரைக்கும் சந்தோஷம், இப்பவே நான் போலீஸுக்கு போன் பண்றேன்னு சொல்றாரு. உடனே இந்த பாய் ஃப்ரெண்டு பயந்துகிட்டு, இவளை நான் உண்மையா காதலிக்கல, பணத்துக்காக மட்டும்தான் இவ கூட பழகிட்டு இருந்தேன், என்ன ஒன்னும் பண்ணிராதீங்கன்னு சொல்லி புலம்புகிறான். உடனே இந்த லேடியோட ஹஸ்பண்ட், பாத்தியா 2 நிமிஷத்துல உன்னை இவன் கழட்டி விட்டுட்டான், இனிமே உன்னை என்னால பாத்துக்க முடியாது, நான் உனக்காக கஷ்டப்பட்ட தினமும் சம்பாதிக்கிறேன், ஆனா நீ வேற ஒருத்தனுக்கு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு ஜாலியா இருக்க, இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, இப்பவே வெளியே போன்னு சொல்றாரு. உடனே இந்த லேடி, நீங்க இப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டால் நான் எங்க போறது, என்னைய தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நான் இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு தப்பையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறார். அதுக்கு இவரு, நீ அவன் கூட போய் தங்கிக்கோன்னு சொல்றாரு. உடனே அவன், எனக்கு பணம் தான் முக்கியம், இவளை பார்த்து கொள்றதுக்கெல்லாம் எனக்கு வசதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். உடனே இவரு, நான் இனிமே உன்னுடைய மூஞ்சில கூட முழிக்க விரும்பல, உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போ, இல்லன்னா உன்னை அடிச்சுதான் வெளியே துரத்துவன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு எதுவுமே பண்ண முடியாம எந்திரிச்சு வெளியே போயிறார். இவர் செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.